பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த நாளிலும் தேவன் நமக்கு உதவி செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையை வாசிக்கிறேன். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். அநேகர் இந்த நாட்களில் தேவனுடைய கட்டளைகள் அறியாதவர்கள் அல்ல, கேள்விப்படாதவர்கள் அல்ல. ஆனால் பல வார்த்தைகள், தேவ கட்டளைகள், கற்பனைகள் தனக்கு நேராய் வரும்போது, ஆமேன், எங்கள் அப்பா எல்லாம் இப்படியா செய்தார்னு கேட்டுருவாங்க உடனே. அதான் இந்த புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். இதில் அறிந்து கொள்ளும்போது தான் தண்டனை. அறியாத காலங்களில் அப்போஸ்தலர் 17:30 படி காணாதவர் போல இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை என்கிற கட்டளைகளை நீ அறிந்து கொள்ளும்படி உணர்வு உனக்கு தந்தார். உன் முற்பிதாக்களுக்கு கொடுக்காத வாய்ப்பு உனக்கு தந்தார். அவர்களிடத்தில் கேட்கக்கூடாத நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் உனக்கு நேராய் வரும். இந்த கால வேளையில் ஞானமுள்ள ஒரு புத்தி உள்ள ஒரு இருதயம் நமக்கு ஆண்டவர் தந்தால், ஆமேன், நிச்சயம் இந்த வார்த்தைகளை நாம் கவனித்து கை கொள்ள ஆரம்பிப்போம். ஞானமுள்ள இருதயம் வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த கற்பனைகள் ஏன் நாம் பலர் செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியல, செவி கொடுக்க முடியல? இருதயத்தில் ஒரு ஞான இருதயம். ஆண்டவர்கிட்ட அதை கேட்டு பெற்றுக்கொள்வோம். புரிந்து கொண்டு இதை செய்தால் ஆசீர்வாதம் இம்மையிலும் நித்தியத்திலும் என்பதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளாய் மாறுவோம். ஞான இருதயத்தை அப்பாட்ட பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எதுக்கு ஞானம் இருந்தோ இல்லையோ, தெய்வ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு ஞானத்தை எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானம் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஞானத்தில் குறைபட்டவன் இருந்தால், ஆமென், யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே தேவனிடத்தில் ஞான இருதயத்தை பெற்றுக்கொள்வோம். தேவ கட்டளைகள் லகுவானதாக இருக்கும். கை கொள்ள நாம் ஆரம்பித்து விடுவோம். ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் ஞான இருதயம் உடைய தெய்வ பிள்ளைகளாய் எல்லாரும் மாறணும் ஆண்டவரே. எல்லாருடைய சத்திய வார்த்தைகளுக்கு, தெய்வ சத்தத்திற்கு செவி கொடுத்து ஜீவித்து இம்மையிலும் நித்தியத்திலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பங்கை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க உதவி செய்யும். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஞான இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுவார். God bless you. Praise the Lord.